நேபுகாத்து நேச்சார் ஒரு பொற்சிலையை செஞ்சு கர்த்தருக்கு தோத்துறோம், அதை எல்லாரும் வணங்கணும், அதை எல்லாரும் ஆராதிக்கணும், அதை எல்லாரும் பணிந்து கொள்ளணும் அப்படின்னு அவன் ஒரு கட்டளை போடுறான். நல்லா கவனிக்கணும். அந்த கட்டளைக்கு ஷாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள் என்ன பண்ணலன்னா அதை ஒபே பண்ணல. அங்க அந்த 3 வாலிபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஒரு பெரிய விசுவாச வார்த்தையை சொல்றாங்க. அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், அந்த சிலையை வணங்க மாட்டோம். உடனே ராஜா இப்ப சொல்றாரு, 7 மடங்கு சூடு அதிகமாக்கு. எப்படிங்க? நல்லா கவனிங்க. இந்த 3 வாலிபர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்றாங்க. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை என்ன பண்ணுவார், ராஜாவின் கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிப்பார். ஒரு ஃபெய்த் வேர்டு சொல்றாங்க, ஒரு விசுவாச வார்த்தையை சொல்றாங்க. ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு, ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவாரு, ஆண்டவர் எங்களை தப்புவிப்பாரு அப்படின்னு. ஆக்சுவலா இப்ப என்ன நடந்திருக்கணும் தெரியுமா? சூளைக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய செயல்பாடுகள் நடந்திருக்கணும். அதுதானே கரெக்ட். சூளைக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கணும் அங்க. ஏன்னா இவர்கள் விசுவாசத்தை அறிக்கைட்டாங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசம் இங்க ஒர்க் அவுட் ஆகணும்ல. கவனிங்க, விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் கேட்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கும். ஆனா விசுவாசத்துல நடக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கும். விசுவாசத்தை பேசினா பேச்சில விசுவாசத்துல காட்டலாம், ஆனா அந்த செயல்பாடுகள், அந்த பிராக்டிக்கலா. இப்ப நல்லா ஒண்ணு கவனிங்க, உங்களுக்கு விசுவாசம் அதிகமா இருந்துச்சுன்னா உங்க லைஃப்ல பிரச்சனை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். எப்படிங்க? விசுவாசம் அதிகமா இருக்கு அப்படின்னா பிரச்சனை அதிகமா இருக்கும். இப்ப இவங்க விசுவாசத்தை பிரகடனப்படுத்துறாங்க. உடனே ராஜா சொல்றான், இவனுக்கு இந்த ஒரு சூடுலாம் பத்தாது, இப்ப என்ன பண்ணு, 7 மடங்கு ஹீட் பண்ணு அப்படின்னு. இப்ப பக்கத்துல இருக்கவன்லாம் நினைச்சிருப்பான், யோசிச்சிருப்பான், ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. என்னது, நீ பாட்டுக்கு வாயை வச்சிருந்தீனா அவன் ஒரு டெம்பரேச்சர்ல வச்சிருக்கிறான், அந்த டெம்பரேச்சர்ல மட்டும்தான் நடக்கும், அந்த டெம்பரேச்சரை தாண்டாது. ஓ விசுவாசத்தை உனக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதானே. கவனிங்க, விசுவாசத்தை எப்போதும் அடக்கி வைக்க முடியாது. விசுவாசம் எப்போதுமே பேச துவங்கும். விசுவாசம் அமைதியா இருக்காது. விசுவாசம் செயல்படுறதுக்கு முன்னாடி விசுவாசம் பேச துவங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேதுரு சொல்றாரு, என்ன ஆண்டவரே இவ்வளவு சீக்கிரத்துல இந்த அத்திமரம் இவ்வளவு சீக்கிரத்துல பட்டு போயிட்டே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்பா, இந்த அத்திமரம் மட்டும் இல்லப்பா, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்துல விழுந்து போன சொன்னா அது அப்படியே நடக்கும். அப்ப விசுவாசம் எப்போதுமே பேசும். விசுவாசத்தெல்லாம் பேண்டேஜ் போட்டுலாம் வைக்க முடியாது. விசுவாசத்தெல்லாம் என்ன பண்ணாதெல்லாம் கட்டி வைக்க முடியாது. விசுவாசத்தை அடைச்சு வைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, அவனுக்கு விசுவாசம் இருக்கு. அவன் சொல்றான், கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். அவனால அதை அடக்கி வைக்க முடியல. எனக்குள்ள இருக்கிறத நான் மௌனமா வச்சுக்கிறேன் இல்ல, விசுவாசம் எப்போதுமே பேசும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள நெகட்டிவா இருக்கிற ஒரு சம்பவத்தை நீங்க பாசிட்டிவா பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்போதுமே
நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக பார்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.